ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ என் லைஃப்பில் வந்து 2 பேர் என்ன பண்ணாலும் எனக்கு கோவமே வர மாட்டேங்குது, அவங்க மேலே வெறுப்பே வர மாட்டேங்குது. அவங்க 2 பேர் தான் என்னுடைய அம்மாவும் அப்பாவும். ஸோ அவங்க என்ன பண்ணாலும் எனக்கு கோவம் வர மாட்டேங்குது, அவங்கள வெறுக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. அவங்களுக்கு இன்றைக்கி ஆனிவர்சிட்டி, அதனால் அவங்களுக்காக அம்மா ரொம்ப நாளாக பர்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு பர்ஸ் வாங்கி கொடுக்கலான்னு பர்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு செயின் வாங்கி தரலாம் அப்படின்னு வாங்கினேன். எனக்கு ஓகே தான் இது வாங்கினது, பட் இருந்தாலும் அம்மாவுக்கு கோல்டில் வாங்கலையே அப்படின்னு ஒரு கஷ்டம். என்கிட்ட அந்தளவுக்கு காசு இல்லை, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் வாங்கி தருவேன் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வாங்கி தருவேன் அம்மா, இதுவே போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருந்தாங்க. அண்ட் அப்பாவுக்கு வந்து ஒரு ரிங் வாங்கியிருந்தேன். அப்பா மோஸ்ட்லி எதுவுமே போட மாட்டாங்க, சில்வராக இருந்தாலும் சரி, கோல்டாக இருந்தாலும் சரி, எதுவுமே போட மாட்டாங்க. செருப்பு கூட போட மாட்டாங்க. ஆனாலும் சரி எனக்கு தோணிச்சு வாங்கி தரணுன்ட்டு, அதனால் வாங்கி கொடுத்தேன். அப்பா அம்மாவை இருக்கிற வரைக்கும் தாங்க நம்ம நல்லா பார்த்துக்க முடியும். அவங்க இல்லாதப்போ ஃபீல் பண்ணி ஒன்றுமே ஆகாது. அதனால் இருக்கிற வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக பார்த்துப்பேன். ஸோ எனக்கும் ஒன்று வாங்கினா அப்பாவை போட சொன்னால் போட்டு விட்டாங்க. அப்பாவுக்கு நான் போட்டு விட்டேன். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அப்பாவுக்கு செருப்பு வாங்கி கொடுத்துருக்கேன். அப்பா போட்டு தொலைச்சிட்டு தான் வந்திருக்காரு. அதனால் அவருக்கு செருப்புலாம் வாங்கி கொடுக்கல. நீங்கள் உங்கள் அப்பா உங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, பாய்.